உலகத்துல இருக்கிற ஒரு உயிரினம் மட்டும் உயிர் இழக்காதா? அது என்ன உயிரினம் என்று உங்களுக்கு தெரியுமா? வாங்க வீடியோக்குள்ள போயிட்டு பார்க்கலாம். மனிதனாக பிறந்த அனைவருமே ஒரு நாள் உயிரிழக்கத்தான் வேண்டும். மனிதன் மட்டுமல்ல, செடி கொடிகள், பறவைகள், விலங்குகள் என உலகில் உள்ள அனைத்து உயிரினங்களும் இறப்புக்கு உட்பட்டவைதான். ஆனால் பூமியில் ஒரே ஒரு உயிரினம் மட்டும் இறப்பதில்லை என்றால் உங்களால் நம்ப முடிகிறதா? என்னடா இது, ஒரு உயிரினம் மட்டும் இறக்கவே இறக்காதா அப்படி நீங்க கேக்குறது எனக்கு விளங்குது. ஆமாங்க, உண்மைதான். உலகத்துல இறந்து போகாத உயிரினம் ஒன்று இருக்குது. அதுதான் ஜெல்லி மீன்கள். இந்த வகை ஜெல்லி மீன்கள் இறப்பதே இல்லையா? உலகின் சாகாத உயிரினம் எது என்றால் அது ஜெல்லி மீன்கள் தான். எனவே இந்த உயிரினத்தின் வயதை துல்லியமாக கணிக்கவே முடியாதா? இந்த உயிரினத்திடம் ஒரு தனித்தன்மை உள்ளது. அது எதுவென்றால், இது எப்போதெல்லாம் முதிர்ச்சி அடைகிறதோ அப்போதெல்லாம் அது தனது இளம் அல்லது குழந்தை பருவத்திற்கு சென்று விடுமா. அவ்வாறு இந்த உயிரினம் தனது இளமை பருவத்திற்கு சென்று மீண்டும் வளர்ச்சியடைந்து முதுமையை எட்டும். பிறகு மீண்டும் இளமை பருவத்திற்கு செல்வது, முதிர்ச்சி அடைவது என தனது வாழ்நாட்களை நீடித்துக் கொள்ளுமா. இவ்வாறு தனது முதுமை பருவத்தை மாற்றி அமைப்பதால் இந்த உயிரினம் உயிரியல் ரீதியாக ஒருபோதும் இறக்காது என ஆராய்ச்சியாளர்கள் கூறுகின்றனர். இந்த அசாத்தியமான பண்புக்காக இது இம்மார்டல் ஜெல்லி மீன்கள் என்றும் அழைக்கப்படுது. நேஷனல் ஜியோகிராபி ஆராய்ச்சியாளர்களின் கூற்றுப்படி இந்த ஜெல்லி மீன்கள் தங்களுக்கு ஏதேனும் ஆபத்து வந்தாலோ அல்லது நோய்வாய்ப்பட்டாலோ அவை உடனடியாக பாலிப் நிலைக்கு சென்று விடுகிறதாம். இவ்வாறு பாலிப் நிலைக்கு செல்வதன் மூலமாக அவை தங்களின் வாழ்க்கையை புதுப்பித்துக் கொள்கின்றன. இவ்வாறு பாலிப் நிலைக்கு செல்லும் ஜெல்லி மீன்கள் தங்களை சுற்றி சளி போன்ற திரவத்தால் பாதுகாப்பு வளையத்தை உருவாக்கி கொள்ளுமா. பின்னர் அந்த வளையத்தில் சுமார் 3 நாட்கள் இருப்பதன் மூலம் அவை புத்துயிர் பெறுமாம். இதில் ஜெல்லி மீன்கள் உடலில் உள்ள அனைத்து செல்களையும் புதிய செல்களாக மாற்றி வயதை முற்றிலுமாக குறைக்கின்றன. இவ்வாறு மீண்டும் மீண்டும் தங்களை மாற்றிக் கொள்வதன் மூலம் அவை வயதாவதையும் தடுக்கின்றன. ஆனால் ஜெல்லி மீன்கள் குறித்து விஞ்ஞானிகளிடம் மற்றும் ஒரு கருத்தும் இருக்குது. அதாவது, வேறொரு பெரிய மீன் அவற்றை சாப்பிட்டாலோ அல்லது திடீரென்று பெரிய நோய் தாக்கினாலோ அவை இறந்துவிடும். ஆனால் அவை முதுமையால் ஒருபோதும் இறக்காது எனவும் சொல்லியிருக்கிறாங்க.